எங்க பிள்ளையோட போயிடணும். எங்க பிள்ளையோட மத்த பிள்ளைகளுக்கு யாருக்கு அதனாலதான் எங்க ஜமாத்ல போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு சென்னை புழல் அடுத்த காவாங்கரை கண்ணப்பசாமி நகரில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறுகின்றன. இதற்காக தொட்டி அமைக்க கிரேன் மூலம் நேற்று இரும்பு ராடுகள் தூக்கி கொண்டுவரப்பட்டன. விக்னேஷ் என்பவர் தமது 3 வயது மகன் ஷாருக்குடன் அந்த வழியாக வந்தபோது இரும்பு ராடுகள் கட்டப்பட்டிருந்த பெல்ட் அறுந்து சிறுவன் மீது விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் துடித்த சிறுவனை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அங்கு சிறுவன் இன்று பரிதாபமாக இறந்தார். சிறுவனின் தந்தை விக்னேஷ் அளித்த புகார் அடிப்படையில் ஒப்பந்த மேலாளர் முத்துக்குமார், மேற்பார்வையாளர் வெங்கடேசன், கிரேன் ஓட்டுநர் ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சார் சாயங்காலம் நடந்து கடைக்கு போனான் சார். அந்த முக்கில் ஏதோ கார்பரேஷன்காரங்க தோண்டி வேலை பார்க்குறாங்களாம். ஒரு பேரிகேட் எதுவுமே வைக்கல சார். பிள்ளைய தகப்பன் தான் நடத்தி கூட்டு போனார். மேலே ஏதோ ராடு வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. முன்னையும் ஆள் இல்லை, பின்னையும் ஆள் இல்லை. எங்கள் வீட்டுக்காருக்கு அங்கே இருந்ததே தெரியலன்றாரு. புள்ள மேலே அந்த ராடு விழுந்துட்டு சார். நான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். இங்கே முடியாதுன்னு சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போச்சுனாங்க. நைட்டு ஃபுல்லாக அங்கே வச்சு லாஸ்ட்டில் பிளட்டு ஃபுல்லாக கிளாட் ஆகி போய் இறந்துட்டான் சார். நான் முஸ்லீம் பொண்ணு சார். எங்கள் இதில் நாங்கள் போஸ்ட்மார்ட்டமே பண்ண மாட்டோம். ஆனால் வேறு எந்த பிள்ளைக்கும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒத்துக்கிறேன். இன்னவங்க எல்லாம் நான் காப்பாற்றிடுவோம்மான்னு சொன்னாங்க. ஒருத்தர் காப்பாற்றலை. பிள்ளையும் இப்போ வரைக்கும் வரல. போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க. என் பிள்ளை 3 வயசு தான் சார். எனக்கு இன்னும் 5 மாதத்தில் ஒரு 2வது ஒரு கைப்பையன் இருக்கா சார். நானே ஃபீடிங் மதர் சார். இப்போ என்ன பண்ணணும்னு கூட தெரியல சார். இந்த குழியால் வந்தது தான் சார். இது ஒரு பேரிகேட்டாச்சும் வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் முன்னாடி பின்னாடியாச்சும் யாராச்சும் வந்திருக்கலாம் சார். சின்ன கம்பி கட்டினாலே சோப்பு கயிறு கட்டுறோம். அவ்வளோ பெரிய ஸ்டீலை தூக்கி இருக்காங்களே சார். ஒன்றும் இல்லையே சார். யாரு சார் பாப்பா? வேறு எந்த பிள்ளைக்கும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒத்துருக்கேன். அதனால் அதுக்குரிய இது பண்ணுங்கள். நாங்கள் முஸ்லீம்ஸ் பண்ணவே மாட்டோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டோம். நீங்கள் எந்த கிதாப்புலனாலும் போய் பாருங்கள். ஆனால் அடுத்த பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சம்மதிச்சிருக்கேன். என் பையனுக்கு என் பையன் உயிரை கொடுத்துருக்கான்.